Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. அடிப்படையில் எந்த விவகாரமாக இருந்தாலும் முதற்கட்டமாக நம்முடைய கோரிக்கையை மனுவாக கொண்டு போகணுன்றது தான் இயல்பு. அதன் பிறகு அதுக்கு அந்த அரசு செவி சாய்க்கல, நடுவண் அரசு நமக்கு செவி சாய்க்கலாம், அடுத்த கட்டம் நம்ம போராட்டத்துக்கு போகிறது தான் இயல்பு. இவர்கள் எல்லா விவகாரங்களையும் அரசியல் செய்யணுன்ற ஒரே பார்வையில் ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் வந்து போராட்டத்துக்கு களத்துக்கு வாங்க, நடுவண் அரசுக்கு எதிராக, அதாவது ஒரு இணக்கத்தோடு வந்து நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு இணக்கத்தோடு நம்முடைய தேவைகளை நிதி உரிமையை பெற்றுக்கொள்ளணும்ன்றது பார்வையில்லை. ஆரம்பத்திலே ஒரு முரண் கருத்து, அதாவது நெருக்கமாக போனால் அவர்களுடைய பி டீம் அப்படின்றது சொல்கிறது, அந்த விமர்சனங்களாக கடந்து தான் இன்றைக்கு தேர்தல் சந்திக்கும் போது பாஜகவினுடைய பி டீமு தாவேக அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனாலும் கூட அந்த கூட்டணியில் அதிக சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருந்தும் கூட அதை கடந்து கொள்கை ரீதியாக எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாத காங்கிரஸ், விசிகா, முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற கட்சிகளை ஒன்றிணைத்து தான் அந்த கூட்டணி ஆட்சி. 4 பேர் இப்ப இழுத்துறீங்க, 25 பேர் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இன்னைக்கு அந்த கட்சி பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு, அதாவது தமிழர் வரலாறு, அதாவது தமிழர்கள் வந்து குதிரை பேரம் நடந்துட்டு இருக்குது. தமிழர்கள் நடுகல்லை வழிபடக்கூடிய வழக்கம் கொண்டவர்கள். நடுகள் என்பது பார்த்தீங்கன்னா அந்த நம்முடைய இன உரிமைக்காக, மொழி உரிமைக்காக, நம்முடைய மக்களை பாதுகாப்பதற்காக கடந்த காலங்களில் நம்முடைய அன்றைக்கு வாழ்ந்த நம்முடைய கொடிகள் தன்னுடைய உயிரை நீத்து அந்த மக்களை பாதுகாத்திருப்பாங்க. அதை ஏற்குறைய தற்கொலை படையின்ற போல அப்படின்னு வச்சுங்களேன். அப்படிதான் அவர்கள் அந்த இன்றைக்கு நம்ம தெய்வமாக வணங்கப்படுறோம். இன்றைக்கு ஜனநாயகம் இன்றைக்கு ஏறக்குறைய 108 சட்டமன்ற உறுப்பினரை தாவேக்காக கொடுத்திருக்கு. இதை கடந்து இவர்கள் அரசியல் செய்வதற்காக அவர்கள் அதிமுகவிலே நின்று புதியதாக மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலைமை வரக்கூடாது. இந்த தாவேக்காவுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவருடைய நல்லாட்சி தொடரும் என்பதற்காக தன்னையே தியாகம் பண்றாங்க. தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்றாங்க. அவர்கள் ஒரு கள்ள உறவுல இருந்தாதான் தவறு. மீண்டும் அவர்கள் மக்களை சந்தித்து தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் மக்கள் தீர்ப்பு எழுதிட்டோம். இவர்கள் வந்து அவருடைய தியாகத்தை எந்த இடத்துலயும் வந்து இவர்கள் குறை சொல்லக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. இந்த குதிரைபுர விவகாரத்தில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 2012 16 இடைப்பட்ட காலத்தில் தேமுதிகவிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-8 பேர் வந்தாங்க. அத்தனை பேரையும் உடனடியாகலாம் அவங்க கட்சியிலேருந்து மாற்றி உடனடியாக அவர்கிட்ட கட்சி அது அடையாள அட்டையை கொடுத்து தோளில் அதிமுக துண்டை போட்டுலாம் அவங்க இழுக்கலை. 2016 வரலும் காக்க வச்சு 2016க்கு அப்புறம் தான் உள்ள வந்து மஃபா பாண்டியராஜன்லேருந்து பிறர் எல்லாரையும் அதிமுகக்குள்ளே இணைத்தாங்களே தவிர இன்னைக்கு நடக்கிறது கீழே ஜேசிடி பிரபாகர் வந்து ராஜினாமா கடிதத்தை பெற்றுக்கிட்டு மேலே வந்து அடையாள அட்டையை கொடுத்து கட்சியில் இணைச்சு துண்டு போட்டு இது வந்து ரொம்ப மோசமாக பகிரங்கமாக நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு படுகொலையை நடத்திக்கிட்டு ரொம்ப சுத்தமா கையில ரத்தமே படியாத அரசியல் தேர்தல் வரலாறுல பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகம் இன்றைக்கு வென்றிருக்குது. அதாவது பல்லாயிரக்கணக்கான கோடி ஒவ்வொரு தொகுதிக்கும் திராவிட கட்சிகளால 50 கோடி ரூபாய்க்கு மேல அந்த தொகுதிகளை பணத்தை இறக்கி வச்சு ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1000 முதல் 2000 அதிகபட்சம் 25000 வரை கொடுத்து இன்றைக்கு மக்கள் கிட்ட வாக்கு பெற்றாலும் கூட அவர்களால் இந்த தாவேக்காக்கு ஈடு கொடுக்க முடியல. ஆகையினால அதுக்காக நீங்க எம்எல்ஏக்கள்லாம் கூட்டிட்டு வரீங்க அப்படி இல்ல, எம்எல்ஏக்கள் அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வரும்போது ஏற்றுக்கிறதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. இல்ல, கொண்டு வரக்கூடிய வழிமுறை அசம்பிளியில வச்சே நீங்க கட்சியில இணைக்கிறது அந்த முறையெல்லாம் இது வரைக்கும் நடந்திருக்கா? அவர்களுக்கு விருப்பம், அவர்கள் அந்த இயக்கத்தை ஏத்துக்கணும். அப்படி மக்கள் ஒரு மினிஸ்டருடைய ஆபீஸ்ல இது நடக்கலாமா அப்படின்னு இருக்குல்ல சார்? ஒரு மினிஸ்டருடைய ஆபீஸ்ல கட்சியில இணைப்பு விழா நடக்கலாமா? அது அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம். மினிஸ்டருடைய ஆபீஸ்க்கு விருப்பம் அது இல்ல. மினிஸ்டர் ஆபீஸ்ல சந்திச்சாங்க அவ்வளவுதானே தவிர மினிஸ்டர் ஆபீஸ்ல கட்சி தலைமை அளவுக்கும் நடக்கல. இல்ல, ஷால் போட்டு வரவேற்றது அதெல்லாம் சந்திப்பு தானா? எது ஷால் போட்டு வரவேற்றதெல்லாம் அதான் மரியாதை நிமித்தமா சந்திக்கிறேன். எனக்கான மரியாதை அந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஒரு அரசியல் விமர்சகர், ஒரு அரசியல் பார்வையாளர், எனக்கு கூட அது வரவேற்பு இருக்கு. ஆக ஒருவரை அதாவது நம்ம இல்லத்தை தேடி ஒருத்தர் வராங்கன்னா அவங்களை வரவேற்கிறதே வந்து நீங்க குற்ற பார்வையில கொண்டு போறீங்கன்னா இதுதான் அரசியல். சாதாரணமா வரக்கூடியவர்களையும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு உங்களிடம் இணைய வருகிறோம் அப்படின்னு அழைக்கிறவங்களே ஒரே மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு வந்தாங்களா, பண்ண வைக்கப்பட்டு வந்தாங்களாங்கிற கேள்வியெல்லாம் நான் கேட்க. அடுத்தது இழுத்து வரப்பட்டார்களா அந்த கேள்வி சொல்லுவார்களா? இந்த இழுப்புக்கு எவ்வளவு வலு போடப்பட்டது வந்துடுறேன். குண்டர்கள் வச்சு கூட்டு வந்தாங்கன்ற மாதிரி சொல்லுவார் போல தெரியுது. தீனன் சார், இப்போ விஜயால பிரதமரை சந்திச்சிருக்கிறாரு. என்ன விஷயங்கள்லாம் நடைமுறைப்படுத்த முடியும்? கடந்த ஆட்சியில இந்த கோரிக்கைகள்லாம் வைக்கப்பட்டுச்சு, அவங்களால செய்ய முடியல. அதுக்கு காரணம்
தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சில அது கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் எல்லாம் இடர்பாடாக இருந்துச்சு, இதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னாங்க. இப்போ இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி நிதியை பெற்று வரப்போகிறார் விஜய்? அதாவது வாய் சொல் வீரனாக இருக்கிறத விட களத்தில் களமாடுறது தான் வந்து ஒரு பெரிய வீரனுக்கு அழகாக இருக்கும். அதாவது பல விமர்சனங்களை கடந்து அவர்கள் அன்றைக்கு அந்த மும்மொழி கொள்கையை ஆதரித்தால் பிஜேபி இலகுவாக ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்ல பல விமர்சனங்கள் சொன்னாங்க. அதையெல்லாம் கடந்து அந்த அந்த கூட்டணியை தவிர்த்து இன்றைக்கு ஒரு புதிய கூட்டணி உருவாக்கி இன்றைக்கு ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை தளபதி விஜய் அவர்களுக்கு தமிழக முதல்வருக்கு இருக்குதுன்னா இதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும் கண்டிப்பா. அதே போல ஆரம்பத்திலே எப்படி ஆற்றல் வரும்? இப்போ கடந்த ஆட்சியில முடியல, அந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும் சொன்னாங்க. இந்த ஆட்சியில அந்த அந்த பாலிசியை மாத்திடுவாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்? இப்போ எங்க இவர் ஏற்றுக்கிறேன்னு எங்கெல்லாம் அறிவிக்க கொடுத்திருக்காரா, ஏதாவது ஆதரிக்கிறேன்னு ஏதாவது தகவல் எதனா வெளிப்படையா அரசு முறை ஏதாவது கடிதம் வந்திருக்கா? ஆரம்பத்திலே ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா அதை சொல்லுங்க. கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. அதாவது நீங்களே சொல்லிட்டீங்க ஜென்சி கிட்ஸ். இன்றைக்கு பரவலா சொல்றத நான் சொல்றேன். இல்ல பரவாயில்ல ஐயா, நெறியாளருடைய அவருடைய வார்த்தையிலே அந்த சொல் வந்துடுச்சு. இன்றைக்கு இந்தியா முழுவதும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய நம்முடைய மாணவர்கள் கல்வி படிச்சு இன்னைக்கு எல்லா மாநிலத்திலும் வேலை செய்யறாங்க. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் போய் அங்கே இந்தி சரளமாக பேசுறாங்க. குறிப்பாக என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழில் ஒரு வார்த்தைகள் கூட ஆங்கிலம் கலப்பில்லாத பேசுவேன். ஆனால் எனக்கு 6 மொழி தெரியும். 6 மொழி நான் படித்து கற்றுக்கணும் இல்லை, என்னுடைய மொழி ஆர்வம். அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பன்மொழியில் புலமையாக இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு மாணவர்கள் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா தன்னுடைய தாய்மொழி கடந்து ஆங்கிலம் கடந்து இன்னொரு மொழி அவருக்கு தெரியுது. ஆக அதை அவர் விருப்பப்படுறாங்க. ஆக நான் வந்து மும்மொழி ஏற்றுக்கிறேன்னு சொல்ல வரல, அதுதான் காலத்தினுடைய சூழ்நிலை இருந்தாலும் அது காலம் கொண்டு போகும். அதை பள்ளிக்கல்வித்துறை கிளாரிட்டி கொடுத்துட்டாருங்க. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுடைய கொள்கை அதுதான் சொல்லிட்டாரு. அதனால அதுல ஒரு பெரிய விவாதம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த இதுல ஏன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அது வந்து தமிழகத்துக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொன்ன பிறகு அப்புறம் என்ன இருக்கு? வெற்றி பெறுவாரா அல்லது அதுல போராடி அவருக்கு நிலைநாட்டுவாரான்னு சொல்லும் போதுதான் இந்த வாதம் வருது. ஏற்றுக்கொள்ளலன்றது அடிப்படை, அது அதுல உறுதியா இருக்கிறோம். இல்லை, ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க. இதை ஏற்றுக்கிடாம எப்படி நீங்கள் நிதி வாங்குவீங்கன்னு சொல்றதே வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்காமல் போகல, கொடுக்க மாட்டோம்னு மறுக்கிறாங்க. யாரு மறுக்கிறது? பாஜக மறுக்குது. எக்ஸாக்டா பாஜகவை குறித்து நாம எல்லாருமே எதிர்த்து நிக்கணும். இன்னைக்கு வந்து திமுக ஆளுது அல்லது தாவேக ஆளுது, அது இல்ல விஜய் ஆளுறாரு. ஒரு செய்தி மட்டும், மகாராஷ்டிரால இதே மும்மொழி கொள்கையை ஏற்றுட்டு அங்க மராட்டி மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து பின்வாங்கினதையும் இங்க குறிப்பிட விரும்புறேன். ஏன்னா அவ பாஜக ஆளும் மாநிலத்திலேயே அது நடந்திருக்கிறது. மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு. அதனால எப்படி நீங்க நிதி வாங்குவீங்கன்னு சொல்லாதீங்க. அது வந்து இவங்க பிரச்சனை மட்டும் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு ஒரு கட்சிக்கு பேசுறது இல்ல, இது இன்னைக்கு முதலமைச்சரா இவர் இருக்கிறாரு, இவர் அதை சாதிக்க முடியாம இந்த காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்ட அது தமிழ் மக்களின் பிரச்சனை. எந்த இடத்திலையும் தாவேக்காக்கு சமரசமா ஆகக்கூடிய நிர்பந்தம் கிடையாது. ஒவ்வொரு 2 திராவிட கட்சிகள்லயும் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அதாவது இன்றைக்கு ஒரு வெளிப்படையா சொல்றாரு, ஏதாவது ஒரு அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கேட்டா உடனே அதை தகவல் சொல்லுங்க, நாங்க பிடிக்கிறோம், 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சன்மானம் கொடுக்கறேன்னு வெளிப்படையா சொல்றாரு. சிஎம்டி என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாகத்தில் இன்றைக்கு ஒரு சதுரடிக்கு 27 ரூபாய் கடந்த காலங்களில் பார்ட்டி ஃபண்டு வாங்கப்பட்டது. அதை நிறுத்திருக்காங்க. மிகப்பெரிய வருவாய் இருக்கக்கூடிய மாநிலத்துல நீங்க செய்யக்கூடிய மாற்றங்கள், மாற்றங்கள் இப்போ மேகதாது அப்படிங்கிறது ஏதோ ஒரு அடிப்படையில் நீட் விவகாரத்துல என்ன செய்ய முடியும்? உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல இருக்கு. மாநிலத்தினுடைய நிதி ஒதுக்கீடு எப்படி பெற முடியும்? மேகதாது அப்படிங்கிறது மற்ற மாநிலங்கள் சம்மதிக்கணும். நம்மளும் எல்லாருமே கடந்த ஆட்சியில கொடுத்த மாதிரி அதே ஃபார்மேட்ல அதே அறிக்கையை கொண்டு பிஎம்ட்ட கொடுக்கும்போது இது ஒரு ஃபார்மாலிட்டி தானா? இது ஒரு ஃபார்மாலிட்டி தானா? இது ஒரு முதற்கட்டமான ஒரு முயற்சி மனு கொடுக்குறாங்க. அதை தீவிரப்படுத்தும் போது குறிப்பா வந்து இன்றைக்கு துணை முதல்வர் சார் கடந்த ஆட்சிகள்ல கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து என்ன மாற்றம் செஞ்சு கொடுத்திருக்கீங்க? திமுகவும் மேகதாது குறித்து கொடுத்திருக்காங்க, நீட் விவகாரம் குறித்து கொடுத்திருக்காங்க, மாநில நிதி ஒதுக்கீடு குறித்து கடந்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் முதலமைச்சரா இருக்கும்போது லாஸ்ட் பீரியட்ல கூட
கொண்டு கொடுத்தாரு. கண்டிப்பா இதெல்லாம் நடக்கல. நீங்க என்ன மாற்றம் செஞ்சிருக்கீங்க? இல்ல மாற்றம் என்பது முடியாது அப்படிங்கிற இடத்துல நாங்க இதுல ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கணும். இன்றைக்கு அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துறை துணை முதல்வர் சிவகுமார் அவர்கள் இன்றைக்கு அதுக்கான முயற்சி எடுக்கிறாரு. இன்றைக்கு அங்க ஒரு விமர்சனம் இருக்கு. இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய சித்தராமையா அவர்கள் மாற்றப்பட்டு இவர் அந்த அரியணையில முதல்வராக உட்கார ஒரே கவர்மெண்ட் தானே சார், காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே. ஆக அவருடைய அழுத்தம் இதுல கூடுதலா ஆகிட்டு இது நடைமுறை சாத்தியத்துக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக முதற்கட்டமா பிரதமரை சென்று சந்திச்சு மனு கொடுத்திருக்காரு. உச்ச நீதிமன்ற வழிகாட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா நீர் பாசன உரிமைக்கு இருக்கிற மாநிலங்களுக்கு தான் உரிமை இருக்குன்றது. அதுக்கப்புறம் சட்ட நடவடிக்கைகள் எங்ககிட்ட இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் போட்டு நாங்கள் நீதிமன்ற நிவாரணத்தையும் தேடுவோம். இந்த மத்திய அரசை எதிர்த்து அவர்கள் அதை நடைமுறைக்கு உட்படுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா ஜல் சக்தி அந்த அமைப்பு அதன் மூலமாக மத்திய அமைச்சகம் நடவடிக்கை சொல்லி மக்களை திரட்டி போராடுவோம். தாவேக்காவுடைய கொள்கை தலைவர்களா அம்பேத்கரையும் அண்ணா அவர்களையும் பெரியார் அவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட தாவேக்கா கட்சி இல்ல அண்ணாவும் கொள்கை தலைவரா இருக்காரு. இல்ல முக்கிய கொள்கை தலைவரா பிறகு அண்ணா எம்ஜிஆர் எல்லாரையும் இல்ல இந்த பேர் சொன்னது அந்த கொள்கை தலைவர் அவங்க ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் அப்படி பாருங்க. ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் அப்படி உங்க பார்வைக்கு பார்ப்போம். அந்த அடிப்படையில் இருக்கும்போது எங்களுக்கு கொள்கை ரீதியா சித்தாந்த ரீதியா பாஜகவுடைய கொள்கை எங்களுக்கு ஏற்புடையதல்ல. அதன் அடிப்படையில் இந்த புதிய கூட்டணியை நாங்கள் இன்றைக்கு உருவாக்கி 60 ஆண்டு கால வரலாறு இன்றைக்கு மாற்றி கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறோம். கண்டிப்பா கொள்கைக்கு எதிராக தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக மத்திய அரசு நடக்குமேயானால் கண்டிப்பா இந்த கூட்டணி ஆட்சி அதற்காக எதிர்த்து போராடி மக்களுக்கான நியாயத்தை பெற்று. என்ன மாதிரியான எதிர்த்து போராடும்? சட்ட ரீதியான போராட்டமா, களத்துல இறங்கி என்ன போராட்டம் செய்யும்? இப்போ எஸ்ஐஆர்ல பாத்தீங்கன்னா கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தேர்தல் நேரத்தில் கூட பாத்தீங்கன்னா அதற்கு எதிர்த்து அவர்கள் குரல் கொடுத்தாங்க, வீதிக்கு இறங்கி போராடினாங்க. தேவைப்பட்டால் அதுக்கான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான போராட்டங்களை கண்டிப்பா களத்துல தாவேக்கா ஈடுபடும். இல்ல மத்த பிரச்சனைகளுக்கெல்லாம் திமுக தொடர்ந்து போராடிட்டு தானே இருந்தாங்க. அந்த மாதிரியான போராட்டம் இருக்குமா, இல்ல புது வடிவங்கள்ல போராட்டம் இருக்குமா? புது வடிவங்கள்ல எப்படி உங்களுக்கு கேள்வி புரியல தெரியல. சட்ட ரீதியான போராட்டத்தை செஞ்சு பார்த்துட்டாங்க, மக்களை திரட்டி போராட்டம் செஞ்சு பார்த்துட்டாங்க, எதுவுமே கிடைக்கல. விஜயா இது ஒரு பெரிய இளைஞர் சக்தி கொண்ட இயக்கம் தாவேக்கா. அதாவது பல்வேறு ஆண்டுகள் நம்ம பல தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். ஆனால் தேர்தல் திருவிழா என்பது பேரளவில் சொல்லுவாங்க. திருவிழா என்பது அவர்கள் பணம் பரிமாறுறதன் அடிப்படையில் அந்த கொண்டாட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் திருவிழா. ஆனால் இந்த தேர்தல் மட்டும்தான் வரலாறு காணாத ஒவ்வொரு பேருந்து நிலையங்களிலும் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த திறன் நின்னாங்க. ஆக இளைஞர் சக்தி ஒன்றுபட்டு வீதிக்கு வந்தா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றம், அரசியல் மாற்றம் இந்திய அளவில் எதிர்கொள்ளும். ஒரு வகையான மிரட்டல் அப்படித்தானே இளைஞர் சக்தி திரண்டு போற. ஆமா இளைஞர் சக்தி இல்ல, இளைஞர் சக்தி தெளிவா இருக்காங்க. நீங்க தற்குறின்னு சொன்னீங்க, பணம் வாங்காதவன் தற்குறி. ஆக நாங்கள் வாக்கை விற்காத நேர்மையாக உண்மையான தலைவர்களை வாக்களித்து ஆட்சி கொண்டாந்து இருக்கிறோம். ஆக பணம் வாங்காதவனே நீங்க தற்குறின்னு சொன்னீங்கன்னா தற்குறியா இருக்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி.